சரி, இப்போ என்னன்னா இவ்வளோ இந்த ரூமில் எவ்வளோ பேர் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை, க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பூமியும் அப்படி தான் ஆயின்றிருக்கு இல்லை. அர்பன் ஏரியாஸ், நகரப்புற இடங்கள் எல்லாம் ஏன் ஜனங்க வந்துட்டே இருக்காங்க? இப்போ ரைட் நவ் 50% ஆளுங்க வேர்ல்டுலேயே நகரத்தில் தான் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? வேலை வாய்ப்பு ஜாஸ்தி, வேலைக்காக வருவாங்க, ஃபெசிலிட்டிஸ்க்காக வருவாங்க, isn't it? இப்போ கொஞ்ச நாளில் இன்னொரு 20 வருஷத்தில் அது 75% ஆயிடுமா? அப்போ என்ன ஆறுது? இந்த மாதிரி நகரப்புறத்தில் மனுஷன் நிறைய வராங்க. தண்ணி இஸ் அ ரிசோர்ஸ், காற்று, ஆக்சிஜன் எல்லாம் குறையிறது. இது குறையிறதா இல்லையா? நிறைய பேர் வரும்போது அவ்வளோ ஆளுங்களுக்கு அவ்வளோ விஷயம் வேணும், அதெல்லாம் குறைஞ்சுட்டே போகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிப்ளனிஷ் பண்ணோம். ஒரு பேங்க் இருக்குது வச்சுக்கோ, உன்னோட அக்கௌண்ட் இருக்குது, எடுத்துட்டே போனால் என்ன ஆகும்? ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும், ஒன்றும் இல்லை எடுக்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரிசோர்ஸ், வாட்டர், தண்ணி இருக்கிறது தானே எடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வர தண்ணியை சேமிக்கணும். அதே மாதிரி இப்போ ட்ரீஸ் எல்லாம் நமக்கு சுவாச காற்று தருதுன்னா நமக்கு தெரியலை, கண்ணில் தெரியறதில்ல, தண்ணி தெரியுறது. ஆனால் இந்த ட்ரீஸ்னால தான் நம்ம வாழறோம் இல்லை, பிளான்ட்ஸ்னால தான் நமக்கு அந்த ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்போ இப்போ என்ன ஆறுது? நகரப்புறங்களில் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா மரத்தை வெட்டுறாங்க, ரோடு கட்டுறாங்கன்னா மரத்தை வெட்டுறாங்க, ட்ரெயினை கட்டுறாங்கன்னா மெட்ரோ ரயில் வருதுன்னா மரம் வெட்டுறோம், பார்க்கெல்லாம் இல்லாமல் ஆக்குறோம். அப்போது இப்போ என்னென்னா, யார் இதுக்கு எல்லாம் பேசணும்? நம்ம எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல முடியுமா? முடியாது. நாமளும் பேசணும். எதுக்கு? நம்ம சுற்றுப்புறத்துக்கு நம்ம பேசணும்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸாக பேசணும், ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பாவாக பேசணும், டீச்சர்ஸாக பேசணும், எல்லாரும் அவங்க இடத்துக்கு பேசணும். இல்லைன்னா தெர் இஸ் ஆஃப் நோ யூஸ். நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணுறது? ரோடு வைடன் பண்ணணும், 4 லேன் வேணும், வண்டியில் போயிட்டே இருந்தால் சுவாச காற்று வருமா? இல்லை, மரம்தான் கொடுக்கும் சுவாச காற்று இல்லை. அப்போ எப்படி நம்ம வளர்ந்த மரங்களை சேவ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கணும் எப்போவுமே. நம்ம இதை பற்றி சும்மா சயின்ஸ் கிளாஸில் படித்து எஸ்ஸே எழுதுனா போராது. அதெல்லாம் நடைமுறையில் என்ன பண்ணணும் நீங்கள் யோசிக்கணும். யோசிக்கிறீங்களா? சரி, நான் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறேன், அதில் நம்ம பேசணும். ஸோ இதுதான் நாங்கள் ஒரு வாலண்டியர் ட்ரிவன் ட்ரஸ்ட். நான் ஒரு பத்திரிகை நிருபர், இன்னொருத்தர் பயோடெக்னாலஜிஸ்ட், இன்னொருத்தர் ஒரு டீச்சர், ஒருத்தர் பேங்க்கில் வேலை செய்கிறவர், ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், ஒருத்தர் கார்பெண்டர். அப்படி இருக்கிறவங்க தான் எங்கள் குழுவில். யாருமே இதில் சம்பளம் வாங்கலை, எல்லாருமே சேர்ந்து சுற்றுப்புறத்துக்கு என்ன பண்ணலாம் எங்களோட வேலைக்கு இடையில் அதுதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இதுதான் நான் இப்போ சொன்னேன். க்ரீனிங் சொல்கிறது யாரோடையோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. க்ரீனிங்னா என்ன? பசுமை, என்ன சொல்லுவோம்? பசுமை ஆக்குதல். ஸோ பசுமை ஆக்குதல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ஜிஓடன்னு சொல்லக்கூடாது. அதில் கூட நம்மளும் என்ன பண்ணலாம்? உன்னோட வீடில் என்ன பண்ணலாம்? என் வீடில் என்ன பண்ணலாம்? என் ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணலாம்? அதை யோசிக்கலாமா? அது எல்லாரும் யோசிக்கணும். என் வீட்டில் என்ன பண்ணலாம், என் ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ரீட்டை நல்லா எடுத்துன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம், பண்ணலாமா? அந்த மாதிரி யோசிக்கணும். அப்போது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 200 இருப்பாங்க. அப்போ 200 வீடில் 200 ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ செடி கொடியெல்லாம் ஜாஸ்தி ஆகுமா? அப்போ அவ்வளோ ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகுமா? அதான். ஸோ சின்ன விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பித்தாதான் என்ன, அதுக்கு என்ன வேணும்ல நீங்கள் கேட்கலாம், எங்ககிட்ட கேட்கலாம். என்ன பண்ணோம் மேம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயார். ஸோ முக்கிய கேள்விகள்
கன்சர்ன் சொல்கிறது, நிறைய இந்த வேலைகளில் நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கு. என்ன கேள்விகள்? இப்போ நீங்கள் என்னன்னா இதை பற்றி நீங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் யோசித்து இந்த இந்த கலந்து ஒரு நம்ம பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுதான் எனக்கு இந்த மீட்டிங்க்கு அப்புறம் யாருமே கை தட்ட வேண்டாம். ஓகே, ஒவ்வொருத்தரும் எழுந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி நான் யோசிக்கிறேன், இதை பண்ண போகிறேன், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் கைத்தட்டல். ஸோ தனித்தனியாக நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுவீங்களா? ஸோ யோசிங்க, அப்புறம் சொல்லணும். ஓகே, என்ன மாதிரி மரங்கள் நம்ம நடலாம், அதுதான் பெரிய கேள்வி. இப்போ என்னென்னா நகரத்துலலாம் மரம் நடனம், நமக்கு சுவாச காற்று கிடைக்கும், அப்போ ஏதாவது ஒரு மரம் யார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் வந்துடுது. எது சீக்கிரம் வளருதோ அப்போ என்ன ஆகுது? இப்போ நீ உங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்கேன், தூங்கு மூஞ்சி மரம் பார்த்தீங்களா, பெருசாக இருக்கேன். அந்த தூங்கு மூஞ்சி மரம் நம்ம ஊர் மரமே இல்லை, அது சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்த மரம். ஓகே, சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்த மரம். அதே மாதிரி குல்மோகர் பார்த்துருக்கீங்களா, சிகப்பு பூ இருக்குமே, அதுவும் சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தது. ஆனால் அது நிறைய இடத்துல இருக்குது, ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக வளரும், ரொம்ப பாதுகாக்க வேண்டாம், அப்படியே கடகடன்னு வளர்ந்துடும், அண்ட் ஈஸியாக கிடைக்கிது, அதனால அதே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன, இந்த மரங்கள் அதோட வேரெல்லாம் மேலோடையே இருக்கும். அந்த மேலோடு இருக்கிற வேரெல்லாம் காற்று நல்லா ஃபாஸ்ட்டாக வரும்போது அப்படியே மரம் சாஞ்சிடும். ஸோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது விழறது. குல்மோகர், ரெயின் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய வெளியூர் மரங்கள் எல்லாம் இப்படியே வந்தாச்சு உள்ள. நான் என்ன சொல்கிறோம், நாங்கள் எங்களோட டீம் என்னென்னா இந்த ஊர் மரங்கள் நடணும். புங்கம், சரக்கொன்னை, ஆலமரம். இப்போ அவ சொன்னாலே ஆலமரம், ஆலமரம் இப்போ இந்த ஸ்ட்ரீட்லலாம் ஆலமரம் நட முடியாது, பட் எங்கே நடலாம், பார்க்கில் நடலாம். ஓகே, ஏன் இந்த ஆலமரம்லாம் என்னென்னா அதெல்லாம் ஃபிக் சொல்கிறது, ஃபிக் ஸ்பீஷீஸ். இதெல்லாம் அதுக்கு பேர் ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீஸ்டோன் தமிழில் என்ன சொல்லுவோம் அதுக்கு? கீஸ்டோன் இல்லை, கீஸ்டோன் அதோட வேர்டே இருக்குது. நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு ஃபிக் ஸ்பீஷீஸ் பழம் இருந்துகிட்டே இருக்குமா. அப்போது பறவைக்கும் அனிமல்ஸுக்கும் எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஆனால் நம்ம நகரப்புறத்துலலாம் அதெல்லாம் பண்ண முடியறதில்ல. அதுக்கு தான் நம்ம நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லை? இப்போ அணில்னா எங்கே இருக்கும், அது மரத்தில் தான் இருக்கும். பறவைன்னா எங்கே போய் உட்காரோம், மரத்தில். அப்போது அதுக்கும் நம்ம பாதுகாக்கணும். ஓகே, பறவைன்னா வேடந்தாங்கலில் போனால் தான் பறவை பார்க்கணுன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ என்ன மாதிரி மரங்கள்? இந்த மாதிரி மரங்கள் பாருங்கள். பூமருது, இதுக்கு பேர் பூமருது, ப்ரைட் ஆஃப் இந்தியா. இது சரக்கொன்னை, இதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் அரக்வதான்னு. இந்த மரம் பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் பூ இந்த மாதிரி கொலை கொலையாக தொங்கும். எங்கே பார்த்துருக்கீங்க? வாங்கிட்டு வந்தாங்களா இந்த மரம்? இந்த பூ இல்லை, நான் சொல்கிறது அந்த மரம் பார்த்துருக்கீங்களான்னு, கொலை கொலையாக தொங்கும். ஆவாரம்பூ மாதிரி இருக்குது, அது ஆவாரம்பூ இல்லை, இது மரம், கொன்னை மரம். அதில் எல்லா பார்ட் அந்த மரத்தில், இது வேப்பிலை இல்லை, வெப்பாலை. வெப்பாலைன்னு, வெட்பாலைன்னு இதுக்கு பேர். இந்த மரம் என்னன்னா அதோட இலையில அவ்வளோ மெடிசினல் பவர் இருக்குது. அதுக்கு தோல் நோய்க்கு உலகத்திலேயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மரம் உலகத்தில். ஆனால் நமக்கு இது தமிழ்நாட்டு மரம், ஆனால் யாருக்கும் என்ன மரம் தெரியறதில்ல.
பார்த்துருக்கீங்களா? இந்த மரம்லாம் நீங்கள் அந்த கோட்டூர்புரம் நகர்வனம் சொன்னேனே, அங்கே வரும்போது நாங்கள் காமிக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பறவை, இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் நிறைய வரும் இந்த பூவில். இது நந்தியாவட்டை இல்லை, இது மரம், பெரிய மரம். ஸோ ஆஃப்டர் கேர், பின் கவனம். ஒரு மரக்கன்றை நடுறோம். எவ்வளோ நாள் பார்த்துக்கணும்? வளர்கிற வரைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக தன் காலில் நிற்கிற வரைக்கும். வெரி குட். ஸோ அதுதான் சாதாரணமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே அப்படி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு மரத்தை நட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபோட்டோ எடுத்து மறந்துடுறாங்க. நம்ம மரம் அது வளர்கிற வரைக்கும் 1 வருஷம் இல்லை 2 வருஷமாவது அதை பாதுகாக்கும். ஓகே, அப்போ தான் அது தன் காலில் நிற்கிற. எவ்வளவு காலம், ஹவு லாங், அந்த மரம் சொந்தமாக அதுக்கு வாழறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். மக்கள் கிட்ட இருந்து சில பேர் இருக்காங்களே, இப்படியே நடக்கும்போது வழியில் இருக்கிற இலையெல்லாம் பறித்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இப்படியே நடக்கும்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது மரத்தை கிளைய உடச்சிடுவாங்க. போரா அடிக்கும்போது அப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி மரங்களில் ஆணி எல்லாம் அடிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆணி அடிக்கிறதுல மரத்துக்கு அந்த ஏதாவது ஒரு வியாதி வரும், அந்த மரத்துக்குள்ளே போகும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு காமிக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், முதிர்ந்த மரங்கள் பாதுகாப்பு. ஆணியெல்லாம் அடித்ததெல்லாம் இவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஓட்டையில எல்லாம் மண்ணும் களிமண்ணும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதை அடைச்சிடுவோம். ஸோ தட் பூச்சியெல்லாம் போகாமல் இருக்குது. பூச்சின்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். நிறைய பூச்சியோ மரத்தில் வாழும், அதை பற்றி சொல்லலை. நான் சொல்கிறது வியாதி கொடுக்கிற ஆர்கானிசம்ஸ். இது பாருங்க, இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா இது அம்ஜிக்கரையில் ஒரு ரோடு. ஒரு மரமும் இல்லை அந்த ரோடு பூரா. இப்போ இந்த ஒரே மரம், அதுவும் இந்த வீடு வர்றதுனால பாதி எடுத்துட்டாங்க. பார்க்குறீங்களா? அந்த ஒரு சைடில் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் வருது. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறவன் அதை கட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் அந்த மரம் செத்து போயிடும். அது அங்கே இருக்காது நம்ம போனால். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யார் இதுக்கெல்லாம் பேசணும்? யார் இந்த மரங்களுக்கு பேசணும்? நம்ம தான். எப்போ பார்த்தாலும் தொண்டு நிறுவனம் பேசணும்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் தான் சுவாசிக்கிறோம். எஸ்ஸா நோவா? நான் மட்டும் ஜாஸ்தி ஆக்சிஜன் சுவாசிக்கிறேன்னா இல்லை. நீங்கள் எல்லாம் சுவாசிக்கிறீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து உணரணும் நீங்கள் எல்லாம். என்ன? ஸோ இது பாருங்க, இந்த மரத்தை அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அந்த காக்கா குஞ்சு விழுந்திருக்கு, 2 செத்து போச்சு, அம்மா செத்து போயிருக்கு. இது ஒண்டி தான் இருக்குது. ஆனால் கூட அந்த மனுஷனோட க்ரூவல்ட்டி பாரு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காக்கா குஞ்சா, நாளா, யார் போனால் என்ன, அப்படி இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி இருப்பீங்களா? நோ. நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். என்ன பண்ணணும், எப்படி நம்ம மற்ற உயிரினங்களை காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ இதுதான் கோட்டூர்புரம். முன்னாடி நாங்கள் கோட்டூர்புரம் மரப்பூங்கான்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது கோட்டூர்புரம் நகர்வனம். இப்போ ஏன்னா அது வனமாயிடுது. ஒரு மண்புழு கூட இல்லாத இடமா இருந்தது. ஒரு மண்புழு இல்லை, ஒரு புல் இல்லை, ஒரே ஒரு பம்பு தான் இருந்தது. 2 பம்ப் இருந்தது, ஒரு பம்பு யாரோ திருடி போயிட்டாங்க. இன்னொரு பம்ப் தான் இருந்தது. பம்ப் பண்ணி தான் நாங்கள் தண்ணி ஊற்றினோம். சின்னதாச்சு, அதுதான் பம்பு. குட்டியாக செடி வச்சோம். இந்த மண்பானை எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றி அதில் சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு திரியை வச்சா ட்ரிப்பாக வரும். ஸோ நமக்கு தினம்
தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், தண்ணியை சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் அதில் உங்களோட ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்களே இனிமே உங்கள் வீட்டில் அதெல்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா சாதாரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வீட்டில் இடம் இல்லை, சரி, ஸ்கூலில் இடம் இல்லை, சரி. ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணலாம்? நம்மளோட வீட்டில் சின்ன மரக்கன்றுகள் ஏதாவது இல்லை மூலிகை கன்றுகள் எல்லாம் வளர்த்து நிறைய பேருக்கு கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம வேண்டான்னா 1000 எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். பட் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி வருமா இல்லையா? ஆனால் உனக்கு அது வேணும்னு தோணணும். ஏன் வேணும்? ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு அது ஒரு வித்தியாசம் கொண்டு வரும், எனக்கு காற்று ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை? அந்த மாதிரி நமக்கு எனக்காக தான் நான் பண்ணுறேன், நான் இது பண்ணுறதுனால எல்லாருக்கும் நன்மை, எனக்கும் நன்மை, அப்படி சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே. ஸோ பாருங்க, இவர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வயசானவர். இப்போ இதிலெல்லாம் வயசே பெரிய விஷயம் இல்லை. சின்ன வயசாக இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வயசானவங்களாக இருக்காங்க, ஒன்றும் அப்படி இல்லை. எல்லாரும் எல்லாமும் பண்ணலாம். சிலதெல்லாம் நமக்கு பண்ண முடியாதது மற்றவங்கள ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஆனால் வேணுன்ற அந்த மனசு இருக்கணும். ஸோ இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் சில்ட்ரன், மன வளர்ச்சியில் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன். அவங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து வராங்க, வாரத்தில் 2 தடவை வருவாங்க. அவங்களும் சிலதெல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியாது. ஆனால் எல்லா வாரமும் கொஞ்சம் சின்ன பக்கெட்டில் தண்ணி ஊற்றுவாங்க, மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கெட்டில் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க அந்த மரத்துக்கு சுற்றி உட்காந்து மரத்துக்கு பாடுறாங்க, நல்லா பூ பூக்கணும்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் கூட வரலாம். நீங்கள்லாம் உட்காந்து பாடலாம், நீங்கள் வேலை செய்யலாம், நிறைய விஷயம் செய்யலாம். அந்த இடத்துல முன்னாடி இவ்வளோ மான் இருந்தது, இப்போ இல்லை, அவங்க கிண்டி பார்க்கு போயாச்சு. பட் இவ்வளோவும் மான் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் இடத்துல இந்த லாரிங்கெல்லாம் இங்கே நின்றுட்டு அந்த தண்ணிக்குள்ளே அவங்க அப்படியே அழுக்கெல்லாம் போட்டுடுவாங்க. லேட்டம் நாட் நவ். ஸோ அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடுவாங்க அழுக்கெல்லாம், சூவேஜ் போடுவாங்க, எண்ணெய், எந்ததோ அழுக்கான ஆயில் ஸ்லட்ஜ் எல்லாம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த சைடில் மரத்தை வச்சா அது ஒரு பயோஃபென்ஸாக ஆகிடும், அப்போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. நம்ம அந்த அழகான இடத்த பார்த்து எல்லாரும் கை தட்டலாம், அது அவ்வளோ லேசான வேலை இல்லை. இது தினம் போனோம், குழி தோண்டிட்டு செடி வைக்கணும், அந்த செடியை தினம் பாதுகாக்கணும், அது ரொம்ப வருஷமாகும். ஆனால் என்னன்னா அது நமக்கு பேஷண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இண்டிவிஜுவலாக ஆயிடுவீங்க, வித்தியாசமான பர்சனாக ஆயிடுவேன் நீ. ஏன்னா நிறைய பேஷன்ஸ், அன்பும் நல்ல அமைதி வரும் இந்த மாதிரி வேலைகள் செய்ய. ஓகே, எப்படி ஆயிடுத்து பாரு, அந்த இடம்தான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா பார்த்துட்டு பேப்பரில் படிக்கலாம், ரொம்ப நல்லா வேலை பண்ணுறாங்க அவங்க, நம்ம கை தட்டலாம், அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஏன் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா கை தட்டுறதுல நிறுத்தக்கூடாது, எப்படி நம்ம பண்ணலாம், அதுதான் அவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். எப்படி நம்ம இந்த மாதிரி வேலை என்னோட ஸ்ட்ரீட்டில் எப்படி பண்ணலாம், என்னோட ஸ்கூலில் எப்படி பண்ணலாம். ஓகே, யா. ஸோ இதுதான் சூழலுக்கு அதிரடி வேலை, ஆக்டிவ் ஒர்க் ஃபார் த என்வாயர்மெண்ட்,
பறவைகள், பூச்சிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், சமூகத்தின் மனமாற்றம் அண்ட் உடல் ஆரோக்கியம். உங்கள் உடல் மட்டும் ஆரோக்கியம் இல்லை, மனமும் மாறுது. இது பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் காய்கறி விதையெல்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்க. அதில் நிறைய வேலைகள் நடக்கிறது. இது நாங்கள் தமிழ்நாடு ஜெயில் பூரா வேலை செய்கிறோம். இந்த மாதிரி இடம் இப்படி மாறுறது. அவங்க மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க இலை குப்பையை வச்சு. இப்போ உங்கள் ஸ்கூலில் பண்ணுறீங்களே, பேப்பர் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறீங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மற்ற ஸ்கூல்ஸ், நிறைய பெரிய ஸ்கூலில் அது பண்ணுறதில்ல. நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப, அதுதான் சொல்கிறேன், உங்கள் மேம் அது கலெக்ட் பண்ணி அது ஒரு சிஸ்டம் ஆக்கிட்டீங்க. இது ஒரு மாடலாக நம்ம மற்றவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணும். இது மாதிரி உங்கள் செடி வைக்கிறது, டெரஸ் கார்டன், அதில் எல்லாம் பண்ணி உங்கள் ஸ்கூலை ஒரு மாடல் ஆக்கலாமா? ஸோ நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா இதுக்கெல்லாம்? கண்டிப்பாக. சரி, அந்த ஜெயிலில் அவங்க பண்ணுறாங்க பாருங்க. ஜெயிலில் செடிகள் எல்லாம் வளர்த்து ஆஸ்பத்திரிகளுக்கு, ஸ்கூலுக்கெல்லாம் ஜெயிலில் இருந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்கூலில் மூலிகை செடிகள் ஒரு சின்ன ஸ்கொயரில் வளர்த்து உங்கள் கெஸ்ட்டுக்கெல்லாம் இது மாதிரி கொடுக்க அவசியம் இல்லை. உங்கள் கெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு முடக்கத்தான் செடி கொடுக்கலாமா? இனிமேல் ஒரு பெரண்டை செடி கொடுக்கலாம், பண்ணலாமா? அது நம்ம பண்ணுவோம். ஓகே, வெரி குட். நம்ம பேசுவோம். நான் குயிக்காக முடிச்சிடுறேன், ஒரு ஃபியூ மினிட்ஸ். இது மாதவரம் இந்த மாதிரி இருந்த இடம் இப்போ இப்படி ஆயிடுது. ஐ ஃபினிஷ் இன் இது திருவான்மியூரில் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டுக்கு எதிரில். இது நாங்கள் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பூரா, தரமணி, பெருங்குடி, வேளச்சேரி, கோட்டுப்புறம், ட்ரிப்ளிகேன்ல எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நடுறோம். ஸோ அந்தந்த ஏரியாவில் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணுங்க. என்னை கூப்பிட சொல்லுங்க. ஓகே, பட் இதை பாருங்க, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். இது இப்போ ஒரு பெரிய என்னோட ஒரு டீச்சர் ஃப்ரெண்ட், அவங்க இந்த மரத்தை பெருசாக, குட்டியாக கொடுத்த மரத்தை பெருசாக ஆக்கிட்டு வச்சாங்க. அழகான பூ பூக்கும். ஆனால் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது மரம் இப்படி கிடக்கு. அவங்க ரொம்ப அழுது சேட் ஆகிட்டு என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து வந்துட்டு வெட்டிட்டாங்க, ஏதோ டச் பண்ணிடுச்சு சொல்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை, பட் கொஞ்சம் எடுக்கலாம், மரம் பூரா வெட்ட அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் யார் பேசணும்? இப்போ யாராவது அங்கே இருக்கும்போது இது பண்ணக்கூடாது, நாங்கள் இதை பாதுகாத்து, அது மாதிரி மரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற மரத்துக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடி உங்கள் கூட வரணும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தானே கூட இருக்கிறதுக்கு, அதே மாதிரி மரங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நண்பர்களா? ஓகே, இதுதான் இது நடக்கிறது. நான் இப்போ சொல்லிட்டேன். இந்த மாதிரி மரங்களை வெட்டுறது, இந்த சரியாக வெட்டலைன்னா பாரு, அப்படியே உள்ள அந்த வியாதி வரும், அப்படியே மரம் செத்து போயிடும். ஸோ கரெக்டாக வெட்டணும். வெட்டுறது, இப்போ மரத்தை பாரு, இப்போ கட் பண்ணணும்னா எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அந்த ஒரு கத்தியை வச்சு கண்ணா பின்னான்னு கட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களே. க்ளீன் கட் இருந்தால் தான் மரத்துக்கு அது அமைதியாக இருக்கும், அது அப்படியே ஹீல் ஆகிடும். நமக்கு ஒரு கட்டானா எப்படி ஹீல் ஆகும், அது மாதிரி தான் மரங்களுக்கும் நல்ல புத்தி இருக்குது, அது தானாக அது சரியாயிடும். ஆனால் நம்ம அதுங்களை ஹெல்ப் பண்ணலாமா? எஸ். ஓகே, இது ஒன்றும், இது என்ன மாதிரி மரங்கள் நம்ம யோசிக்கணும், நல்லா வளர்க்கணும், வளர்ந்த மரங்களை பாதுகாக்கணும். ஹெல்த் கேர், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை
பராமரிக்கணும். இன்வால்விங் கம்யூனிட்டி. நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இன்வால்விங் கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா யார்? சமூகம், நீங்கள் இல்லை. நம்ம எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும். ஏதாவது ஒரு மரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, இப்போ உனக்கு ஏதாவது ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வரமாட்டாங்க ஹெல்ப்புக்கு. அதே மாதிரி உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற மரம், உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் நீ ஃப்ரெண்டாக இருக்கணும். நிறைய ஃப்ரெண்டு சேர்க்கணும். ஏதாவது அந்த மரங்களுக்கான அந்த மரத்தில் யாரோ ஆணி அடிக்கிறாங்கன்னா யாராவது வந்து, ஏன் ஆணி அடிக்கிறீங்க? ஆணி அடிக்கக்கூடாது, மரத்துக்கு அது ஒரு உபதிரவமாயிடும் சொல்லணும். அதே மாதிரி மரத்துக்கு அடியில் அப்படியே சிமெண்ட் போடுறாங்களே, அதுவும் கூடாது, அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி மரத்துக்கு சுற்றி லைட்டு சுற்றி பார்த்துருக்கீங்களா? ஏன் போடுறாங்க லைட்டு? அழகா இருக்கு. யாருக்கு அழகு? மரத்துக்கு அழகா இருக்கா லைட்டு? பார்க்குறவங்களுக்கு அழகா இருக்கிறதுக்கு கடைக்காரன் போடுறான். அது தப்பா சரியா? தப்பு. அப்போ தப்புன்னா தப்புன்னு நீங்கள் சொல்லணும். எல்லாரும் அந்த கடைக்கு போயிட்டு வாங்கக்கூடாது. அந்த கடைக்கு போயிட்டு, சார் இந்த லைட்டை ரிமூவ் பண்ணுங்க, அது கார்ப்பரேஷன் ரூலில் எதிராக இருக்குன்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகும்? 10 பேர் சொன்னால் அவனுக்கே பயந்துருவான், எடுத்துருவான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அது அழகாக இருக்குது, நம்ம போகலாம் அங்கே. அப்படி தானே போகிறோம். அது போகக்கூடாது. மரத்துக்கு லைட்டு சுற்றினா என்ன ஆகும்? ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடும். மரத்துக்கு தூங்க முடியாது இல்லை. பகலில் ஒரு மாதிரி இருக்கும், ராத்திரி நம்ம தூங்கணும்ல. ஆனால் மரத்துக்கு எப்போ பார்த்தாலும் லைட் இருக்குது. அப்போது மரத்தோட ப்ரோசஸஸ் எல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். மரம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தூங்காமல் 20 நாள் ஆனால் என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப டயர்டாயிடும், சாப்பிட முடியாது, எதோ ப்ரோசஸஸ் எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் மரம். மரங்களை நம்ம பாதிக்கிறோம். ஸோ அதுக்கு பேசுறதுக்கு நீங்கள் தான் பேசணும், எதிர்த்து. ஓகே, இதுதான் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட். நான் மரங்களை எவ்வாறு உதவ முடியும்? ஓகே, என்ன நீங்கள் பண்ண முடியும்? இனி ஒரு 5 நிமிஷம் யோசித்து என்கிட்ட நீங்கள் எல்லாம் சொல்ல போகிறீங்க. யா, தட்ஸ் இட். ஸோ இதுதான் எங்களோட I will stop with this. I want you to think about this. நீங்கள் யோசித்து இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. யோசித்து போகல. ஒவ்வொருத்தரும் நான் இப்போ காமிக்கிறேன் யார் பேசலான்னு நீங்கள் எழுந்து சொல்லணும். எழுந்திருக்க கூட வேண்டாம், உட்காந்துட்டே சொல்லலாம். ஓகே, சொல்லு. மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். வெரி குட். அப்புறம் மரங்களை பாதுகாப்பாக வைக்கிறது எப்படி வைப்ப நீ? பத்திரமா பார்க்கலாம், வேற யாரும் அதை உபதிரவம் பண்ணாம பார்க்கலாம். வெரி குட். அப்புறம் எஸ். அப்போ யாராவது ஆணி அடிச்சா என்ன பண்ணுவேன் நீ? அவங்க கிட்ட போய் சொல்லலாம் இல்லை, சன்லைட்ல வைக்கணும். வெரி குட். கரெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுமனே ஏதோ ஒரு மரத்தை வெட்டுறாங்க யாராவதுன்னா, ஏன் வெட்டுறீங்க? நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்ககிட்ட பர்மிஷன் லெட்ரு இருக்கா? ரோடில் இருக்கிற மரம் யாராவது வெட்டுறாங்கன்னா பர்மிஷன் லெட்ரு இருக்கா காமிங்கன்னு கேட்கலாம். யார் வேணால் கேட்கலாம். அப்புறம் இரு நீ சொல்லிட்ட இரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு செடி, ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு செடி வைக்கலாம். வெரி குட். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் அவேர்னஸ். இப்போ அவள் என்ன சொன்னான்னா வீட்டுக்கு ஒரு செடின்னா, இப்போ மரம் வைக்க முடியலை, இடம் இல்லைன்னா பரவாயில்ல, மூலிகை வைக்கலாம், சின்ன செடிகள் வைக்கலாம், பூச்செடி வைக்கலாம், என்ன வேணால் நமக்கு இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். அண்ட் அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். யாருக்கு வேணும் செடின்னு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எஸ் சொல்லு. மரத்தை விடக்கூடாது. வெரி குட்.
இரு அவங்க ஒரே நிமிஷம் சொல்லுதா. வெரி குட். மரத்துல லைட்டு போடக்கூடாது. அப்ப என்ன சொல்வ நீ? அந்த மாதிரி போட்ட கடையை பார்த்தா என்ன சொல்வ? கார்பரேஷன் ரூல் இருக்கு, அதுக்கு நீங்க எதிரா போடுறீங்க, ரிமூவ் பண்ணிடுங்க சொல்லுங்க. வெரி குட். சொல்லு. மரத்தை சிமெண்ட் போடக்கூடாது. வெரி குட். வெட்டுறது கூட கேர்ஃபுல்லா ப்ரோன் பண்ணு. 1 minute ஆல் ஆஃப் யூ கீப் குவாய்ட். அவங்க ஏன் சொல்றாங்கன்னா உங்களுக்கும் கேட்கதான், எனக்கு மட்டும் கேட்க சொல்லலை. குவாய்ட்டா நீங்க என்ன பண்றீங்க? இப்ப சிந்திக்கிறீங்க. சிந்திக்கிறதுக்கு ஏன் பேச்சு வருது? குவாய்ட்டா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு. மரத்துல இருக்கிற இலைகளை அனாவசியமா போயிட்டு சும்மா இப்படி பிச்சு உபதிரவம் பண்ணக்கூடாது. எஸ் ரைட். மற்றவங்க கிட்ட சொன்ன. ஓகே. எஸ் எஸ் வெரி குட். ஏன்னா ஒரு சைடில் மரத்தை வச்சுட்டே இருக்காங்க, ஒரு சைடில் வெட்டிட்டு இருக்காங்க. கேட்கல. தண்ணி ஊற்றணும். எஸ் எஸ் நம்ம வீட்டிலேயே மூலிகை செடி வைக்கலாம். யூ ஹவ் செட் நோ. மண்ணு நல்லா வைக்கணும், அழிக்கக்கூடாது. எஸ் வெரி குட். ஒழுங்கா நடனம்னு சொல்றேன். கரெக்ட். ஒரு நிமிஷம். உட்கார். Can we keep quiet please? Absolutely quiet. Yes. See, நான் என்ன சொல்வேன்னா எல்லா மரமும் ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும். தேர் இஸ் நோ பர்டிகுலர் இது அதிகம் அப்படி ஒன்றும் நம்ம வேறுபாடு பிரிக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஊர் மரங்கள் நிறைய நட சொல்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாம் அழிஞ்சு போகுது நம்ம ஊர் மரங்கள். ஸோ இப்போது புரசை வாக்கம். Why is there so much of talk? புரசை வாக்கம்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா? புரசு வாக்கம். புரசு வாக்கத்துக்கு பேர் வந்தது புரசு மரத்தினால. தெரியுமா உங்களுக்கு? புரசு மரத்தினால தான் புரசை வாக்கத்துக்கு பேர் வந்தது. ஆனால் இப்போ புரசை வாக்கத்தில் ஒரே ஒரு புரசு மரம் தான் இருக்கு. எங்கே இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? Don't do that, ma. Don't disturb her. No. Whoever it is, you're disturbed, you can go out. Don't disturb her too, please. உனக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னா குவைட்டாக இருந்துக்கோ. அவளோட முடி ஏன் பிடிச்சிட்டு இருக்கிற? Don't do that. Yes. ஸோ என்ன நம்ம பேசிட்டு இருந்தோம்? புரசை வாக்கம். ஸோ புரச மரத்தினால தான் புரசை வாக்கத்துக்கு பேர் வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்கே இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கோவிலுக்குள்ள. கங்காதேஸ்வரர் இல்லை, கங்காதேஸ்வரர் கோவிலுக்குள்ள மொண்டிதான் இப்போ ஒரு மரம் இருக்கு. ஆனால் அந்த ஊர் பூரா புரசு மரம் இருந்தது. ஆனால் வெட்டி 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 இப்போ ஒன்றுமே இல்லாச்சு. அதே மாதிரி அசோகா நம்ம சொல்கிறோம்ல, அசோக மரம்னு. எந்த மரத்தை சொல்கிறோம்? அந்த நீட்டாக போகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நிஜமான அசோகாவே இல்லை. ஒரு மரம் இருக்கே நீட்டாக, உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, இப்போ நீட்டாக போகுது. அது எல்லாரும் சொல்கிறாங்க அசோக மரம்னு. அது அசோக மரமே இல்லை, அது நெட்டிலிங்கம்னு பேர். நிஜமான அசோக மரம் இப்படி படர்ந்து இருக்கும், அழகான ரெட் கலர் பூ வரும். அதுதான் இந்தியாலேயே இப்போ அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு. அதுதான் நிஜமான அசோக மரம். அப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம்? இந்த மாதிரி நம்ம ஊர் மரங்கள் எல்லாம் திரும்பி கொண்டு வரோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போது ஒரு கடைக்கு போனால் தக்காளியே யாரும் வாங்கலைன்னா என்ன ஆகும்? தக்காளி விற்காம ஆகிடும். கடைக்காரன் அப்படி தானே பண்ணுவான். ஐயோ தக்காளி விற்கவே இல்லைங்க, வெங்காயமாக வச்சுட்டு இருப்பான்.
ஸோ அப்படிதான் யாரும் கேட்காததுனால இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் விற்காம ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் இருக்கு, இது நட்டாதான் அது விதை வரும். இல்லை முன்னாடி காலத்தில் நிறைய மண்ணெல்லாம் கீழே இருக்கும், அதனால மரம் விதை கீழே விழுந்தா குட்டியாக ஒரு செடி அங்கெங்கேயாவது வரும். இப்போ அதுக்கும் இல்லை, சிமெண்ட் இருக்குங்க, எல்லாருக்கும் மண் வேண்டாம், அழுக்காக இருக்குது, அலர்ஜி வருது. நம்மளே நம்மளோட வாழ்வை அழிச்சிட்ருக்கோம் நாகரீகம் என்ற பெயரில். பண்ணுறோமா இல்லையா? அதனால என்ன பண்ணோம், நம்ம யோசிச்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் இனி நாங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் நிறைய நாள் இங்கே வாழ போகிறீங்க. கரெக்டா இல்லையா? என்னை விட நீங்கள் தான் வாழ போகிறீங்க, அது கரெக்டா? டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஊரை உங்கள் இடத்த பாதுகாக்கணும். ஓகே, ஸோ எல்லாரும் யோசிச்சு நான் என்ன செய்யலான்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்லலை அப்புறமா உங்கள் டீச்சர்கிட்ட இதை பற்றி பேசி இதை பற்றி ஒரு ஒரு கட்டுரையே எழுதி எங்களை அந்த கோட்டுப்புறம் நகர் வனத்தில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, யா, ஐ திங்க் we can end. We are also tired of sitting so close. Let them go to the classes. Do you have any more questions? I will answer. ஏதாவது questions இருக்கா? questions இருக்குன்னா கேட்கலாம், இல்லைன்னா நீங்க you can stand up and slowly move out. என்னங்க? Yeah, they can get up and yeah. questions இருக்கா? ஒரு நிமிஷம் ஒரு question. அது எதுல இருக்கு? எந்தெந்த மண்ணுலையா? சில இடத்துல எல்லாம் நம்ம வறண்ட மண் இருக்கும், கம்மி தண்ணி வேணும், அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி தருவாங்க என்ன பண்ணணும், அது நாங்கள் சொல்லித்தரோம். என்ன நிறைய தண்ணி வேணுமா, கம்மி தண்ணி வேணுமா, கொஞ்சம் ஷேடாக வேணுமா, அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் இதெல்லாம் என்னென்னா எல்லாருக்கும் எல்லாதும் தெரியாது, அது அப்படி தான். எனக்கும் எல்லாம் தெரியாது, நான் பாட்டனி படிக்கலை, நான் ஹார்டிகல்ச்சரில், ஆனால் நான் இந்த வேலையில் சேர்ந்ததுனால இதெல்லாம் கற்றுன்ருக்கேன். ஸோ நமக்கு எல்லாம் தெரியணும்னு இல்லை, தெரியாத விஷயத்தை நம்ம கேட்டுக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஓகே, யா. அதை வெட்டும் போது ஏன் நம்ம வெட்டுறோம்னு கேட்டா அதை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சில பேர். புரியலை. யாரோ மரம் வெட்டுறாங்க, நீ போயிட்டு ஏன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணலான்னு. ஓகே, திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அவன் என்ன சொல்றான்னா, மரம் வெட்டும்போது யாரோ போயிட்டு இது உங்ககிட்ட பர்மிஷன் லெட்டர் இருக்கா நம்ம கேட்குறோம், நீங்கள் யார் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணோன்னு கேட்குறேன். ஸோ இப்போ யாரோ ஒரு ரோடில் இருக்கிற மரம் வெட்டுறாங்க, ரோடில் இருக்கிற மரம் நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எல்லாருக்கும் சொந்தம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரோடில் இருக்கிற மரம் எல்லாருக்கும்னா பப்ளிக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ யாராவது அப்படி கண்ணா பின்னான்னு பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் லெட்ரு இருக்கா கேட்கலாம். இல்லை நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறதுக்குன்னா நான் ஒரு பொது மனுஷி, அந்த மாதிரி சொல்லலாம். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, இது இந்த மரத்தினால என்னோட ஏரியாவுக்கு வித்தியாசம் இருக்குது, இந்த மரத்தினால நான் அதை நம்ம சொல்லலாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம், கார்பரேஷன் கிட்ட சொல்லலாம், யார்கிட்டையும் வேணால் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம், கேட்கலாம். பர்மிஷன் லெட்டர் இருக்கா கேளுங்க. இல்லை சும்மா கண்ணா பின்னான்னு இது பண்ணக்கூடாதுங்க, கார்பரேஷன் உங்களை தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவோம், அது சொல்லலாம். புரியுதா? சரி. அதை நம்ம எப்படி அவங்க கிட்ட புரிய வைக்கிறாங்க? இல்லை, இந்த கண்ணா பின்னான்னு இப்போ கார்பரேஷன்லேருந்து சம்டைம்ஸ் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க, வேலை செய்கிறவங்க தானே. அது நம்ம பார்க்கும்போது நீங்கள் வெட்டுறது இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி பண்ணினா அந்த மரத்துக்கு பாதுகாப்பு, இது எங்களோட மரம், எங்களுக்கு ரொம்ப
அது அமைதியும் சுவாச காற்றும் கொடுக்குது. அதனால அதை கஷ்டப்படுத்தாமல் பண்ணணும்னு நம்ம கேட்கலாம். அப்போ அவங்க செய்வாங்க. 4 பேர் கேட்கும்போது தான் இதெல்லாம் வரும். ஆனா ஒருத்தர் போய் கேட்டா இன்னும் 4 பேர் வர மாட்டாங்க. இல்லை, அந்த ஒருத்தரை கூப்பிடு. அப்படி மொள்ளமாக தான் ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நீ நினைக்க வேண்டாம், ஐயோ யாருமே என் கூட வரல, ஃபஸ்ட்டு நீ போய் கேளு. அப்புறம் யாராவது ஒருத்தர் நீங்களும் பேசுங்க சொல்லலாம். சில டைம் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம செய்கிறது நம்ம செய்யணும். ஆனால் மற்றவங்க செய்யலைன்னு நம்ம தப்பு செய்யலாமா? இல்லைல்ல, அவ்வளோதான். இரு அவன் எல்லா செடியிலையும் ஆக்சிஜன் கிடைக்கும். இல்லை, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் நடணும். ரோடுல எல்லாம் வைக்கும்போது நம்ம லோக்கல் கார்பரேஷன் கிட்ட கேட்டுட்டு தான். உங்கள் கார்டனில் வைக்கலாம், பட் பொது இடத்துல நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு தான் பண்ணணும். எஸ்மா, குவாய்ட். ஏதாவது யாருக்காவது பேசணும்னா கை தூக்குங்க, எழுந்து எல்லாருக்கும் பேசணும், தனித்தனியாக பேசாதீங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க. தான் இந்த நம்பர் இருக்கே, இந்த நம்பர் என்னோட தான், ஃபஸ்ட்டு நம்பர் என்னோட நம்பர் தான். நம்பர் அனுப்பலாம். நான் அனுப்பினா நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம் சொல்கிறேன். செடி துளசி செடி வச்சா நிறைய ஹவுஸ் ஏன் இந்த வீட்டுல செடி நிறைய இருக்கீங்க? என்னது நம்ம செடி அவங்க சொல்றாங்களா? அப்போ எங்க முடியுமோ நட்டுக்கோங்க. சரி, இப்போ என்னன்னா, ஒரு நிமிஷம். சரி, இப்போ நம்ம சொல்றோம்ல இடம் இல்லை, ஜன்னல் கம்பியில கூட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல மண் வச்சுட்டு தொங்கலாம். வெயில் இருந்தா அதுல கொடி வளரும். ஒரு செடி வைக்கலாம், முடக்கத்தான் கொடி வைக்கலாம், பெரண்டை என்ன வேணா வைக்கலாம். அந்த ஜன்னல் கம்பியில கூட நம்ம பிளாஸ்டிக்ல பழைய பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சுட்டு வைக்கலாம். அதான். ஸோ நம்ம எப்படியாவது இல்லை டெரஸில் வைக்கலாம், எதோ பண்ணலாம் நம்ம. இல்லை, இதுவும் கார்பரேஷன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அப்படி சொல்லிடு. ஒரு நிமிஷம், all of you please keep quiet. These are all very important questions. You sit here. See, அவ கேட்ட question ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ என்ன சொன்னான்னா, கார்பரேஷன் லெட்டர் இருக்கான்னு கேட்கலாமா? கார்பரேஷன் லெட்டர் இருக்காது. இல்லை, அவ என்ன கேட்குறான்னா, லைட்டை மரத்துக்கு சுற்றி லைட்டு வச்சா நம்ம போய் கேட்கலாமான்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி லைட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த கடைக்கு போயிட்டு, இந்த லைட்டு சுற்றுறது கார்பரேஷன் ரூல் இருக்குது, இது வைக்கக்கூடாதுன்னு கார்பரேஷன்லேருந்து அவங்க என்ஜினியர் வருவாங்க, உங்களை ஃபைன் போடன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். கார்பரேஷனோட, ஆனால் கார்பரேஷனுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால இது பார்க்கலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். யா, உட்காரு. இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் யார் கவர்மெண்ட் கிட்ட சொல்லாமல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லலாம், அவ்வளோதான். ஏன்னா கவர்மெண்ட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்க்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பர்மிஷன் லெட்டர் இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா அப்போ என்னன்னா எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு வரும். அது நல்லது. ஏன்னா நம்ம இடம், நம்ம ரோடு, நம்ம மரங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து தான் அதை நல்லா பண்ணணும்.
ட்ரீஸே இல்லையா? எங்கே இருக்கே நீ? 1000 லைட். ஸோ தட்ஸ் அ கிரேட் ஐடியா. சி, அவள் என்ன சொன்னான்னா, எங்களோட ஸ்ட்ரீட்டில் மரம் இல்லை. இப்போது மரம் வைக்க முடியாத ஸ்ட்ரீட்டில் உயரமான சிமெண்ட் தொட்டி வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரீட்டில் உயரமான சிமெண்ட் தொட்டி வச்சு நல்ல மண்ணெல்லாம் போட்டு அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு செடி வைக்கலாம், ரோடுலேயே வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப ஒரு கச்சக்கச்சான க்ரௌடடான ரோடை நம்ம பச்சை அழகாக பூ பூக்கிறதுனால அழகாக இருக்கும். ஸோ உன்னோட ரோடில் அந்த வித்தியாசம் கொண்டு வரலாம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு. எஸ், யூ நீதான் நான் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக. எஸ் எஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கீப் தெம். உங்கள் வீட்டு வெளியில் வைக்க போகிறீங்களா? என்ன வைக்க போகிறீங்க? என்ன செடி? ஃப்ரூட்ஸ் எப்படி வைக்கலாம்? ரோடுக்கு வெளியில் ஃப்ரூட் வைக்க முடியாது, அது பொது இடம். ஃப்ரூட் செடியெல்லாம் நம்ம கார்டனில் வைக்கலாம், ரோடில் வைக்க முடியாது. ஓகே. அண்ட் உங்கள் ரோடில் ஸ்ட்ரீட்டோ தொட்டியோ மரமோ வைக்கணும்னா கார்பரேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வைக்கலாம். அதெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களை. இப்போ நீ நினச்சிருக்கேன் என்னோட ஸ்ட்ரீட்டில் நான் வைக்கணும் மரம், அப்போனா என்ன பண்ணலாம்? எங்கள் ஸ்ட்ரீட்டில் மரமே இல்லை மேம், நம்ம வைக்கலான்னா நான் ரெடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. எஸ், அது ஏன் மரம் இல்லைன்னாலும் இதெல்லாம் பொது, இது மரத்துக்கு கஷ்டப்படும் அப்படி சொல்லலாம், நம்ம ரூல் சொல்ல முடியாது. ஓகே. எஸ், லாஸ்ட் பர்சன் ஆன் த ரைட். குவைட். ஓரம் பண்ணுறேன். வெரி குட். தட்ஸ் ஆல்சோ அ வெரி குட் ஐடியா. தட் இஸ் இலை என்ன ஆனாலும் எல்லாம் எடுத்து நம்ம காய்கறி குப்பை இருக்குல்ல தினம், அதான் காய்கறி குப்பை தினம் நம்ம காய் பழம் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டிலலாம் நான் அதான் பண்ணுறேன். நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மண்ணை அதுக்கு மேலே தூவி கொஞ்ச நாள் ஆனால் அது அப்படியே மக்கிட்டு யூ ஆர் மேக்கிங் குட் சாயில். நம்மளோட என்னன்னா நம்ம பூமியிலேயே அந்த ஒரு தின் லேயர் ஆஃப் டாப் சாயில்னு ஒன்று இருக்குது. அந்த டாப் சாயில்னால தான் நம்ம எல்லாம் உயிர் வாழறோம். அந்த சாயில் இல்லைன்னா நம்ம அதுக்கு நியூட்ரியன்ஸ் இல்லை. நமக்கு சாப்பிடணும்ல, காய் வேணும், பழம் வேணும். அந்த பழத்துக்கு நியூட்ரியன்ஸ் அந்த டாப் சாயில் லேயர் தான் இருக்குது பூமியிலேயே, நம்ம எல்லா இடத்துலையும். அந்த இடத்த நம்ம இருக்கிற கழிவும் அழுக்கும் எல்லாம் போட்டுட்டே இருந்தால் நம்மளை தான் நம்ம கெடுக்கிறோம். ஸோ நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஓகே. எஸ், அதெல்லாம் we will share. என்ன பண்ணணும், ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் we will share. நம்ம சாதாரண இந்த காய்கறி குப்பை இலை குப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 40, 45, 50 நாள் ஆனாலே தானாகவே அது அப்படி ஆயிடும். எஸ், ஸோ ஐ திங்க் we should wind up. They are also tired. ஸோ இப்போ நம்ம நிறைய பேசினோம், நீங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் நோ கிளாப்பிங் ஆஃப்டர் திஸ். நீங்கள் இதெல்லாம் ஒன்று நீங்கள் ஐடியாவை ஆக்ஷனில் மாற்றிட்டு அப்போ நான் கிளாப் பண்ண போகிறேன். ஓகே. தேங்க்யூ.